கட்டும் போதே எனக்கு தெரியும் நீங்கள் படவுக்காக தான் இது கேட்குறீங்க. அதுதான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. என் தேதி எப்போன்னு இல்லை, அவங்களுக்கு நான் இப்போ கவிதா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு படம் எப்போ வரும்னு போய் சேரும். அவங்ககிட்ட தேவராஜ் வந்து அவங்க வீட்டுக்கு எப்போ போய் சேரும். எங்கிட்ட ஒருத்தர் இருக்கார் மீனாட்சி சுந்தரம், அவருக்கு எப்போ போய் சேரும். எல்லாருக்கும் எஸ் கண்டிப்பாக வந்து அந்த நான் அதான் 9 வருஷம் நான் எப்படியோ நான் தாக்கு பிடிச்சேன். இன்னும் 2 மாதத்துல இருக்கும். ஆகஸ்ட் 29 பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கு கண்டிப்பா. ஆனா நான் சொன்னபடி அந்த கட்டணம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த திரைப்பட முடிஞ்சதுக்கு அப்புறம் முகூர்த்தத்தை போய் நான் புக் பண்ணிட்டேன் கார்த்திகிட்ட. கண்டிப்பா வந்து என் கல்யாணம் ஆகிட்டு தான் கட்டடத்துல. ஆனா அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தாமதம் அப்படியெல்லாம் இல்லை, கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுதான் ஓடுறேன், இப்போ கட்டடத்துக்கு தான் ஓடுறேன். இது முடிச்சோன்னே எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் எதுக்கு வந்து டெய்லி காலகாலத்துல வந்து கட்டடத்தை பாக்குறான். கொத்தனார் இருந்து எல்லாரும் ஆர்கிடெக்ட் வரைக்கும் இவன் கல்யாணத்துக்காக தான் வந்து அவசரப்படுத்துறேன். பட் நேரம் வந்துருச்சு, இன்னொரு 2.5 months வந்துடும், 2 months வந்துடும். பட் ஆகஸ்ட் 29 கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி இருக்கு. அது முடிச்சு நான் ஆரம்பிக்கிறேன். நல்ல கண்டிப்பா வந்துடும் கவிதா. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ விஷால். நான் ஏதோ கேட்க போய் நீங்க ஏதோ சொல்ல போறீங்க. இப்போது ரெட் ஃப்ளவர் படத்தோட இசை வெளியீடு விஷால் மற்றும் சிறப்பு விருந்தினர் வெளியிட பாடக்குழுவினர் இப்போது பெற்றுக்கொள்வார்கள்.